कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. சுகமகரிஷி பாகவத சரித்திரத்தை பரீட்சித் மகாராஜாக்கு சொல்லிண்டு வந்துருக்கார். பரீட்சித்தும் ஆர்வமாக அவர் சொல்கிற பகவத் விஷயங்களை ஸ்ரத்தையோடையும் ஆசையோடையும் கேட்டுன்னு வந்துருக்கார். நம்ம நேத்திக்கு இந்த உத்தானபாதனோட சரித்திரத்தை பார்த்து திருப சரித்திரமும் நேத்திக்கு பார்த்தோம். இன்னைக்கு இந்த பிரியவிரதனோட வம்சத்தை பார்த்துன்னு வரும்போது அங்கன்ற ஒரு மகாராஜா, அவனுக்கும் சுனீதான்ற பொண்ணுக்கும் கல்யாணம் ஆறுது. அவளுக்கு வேணன் அப்படின்னு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் எல்லா துர்நடத்தையோடும் வாழ்ந்து வந்தான். ஒரு ஒரு துர்புத்தி கூட அவங்ககிட்ட பாக்கி கிடையாது. மக்களை கொடுமைப்படுத்துறதாகட்டும், மகரிஷிகளை கொடுமைப்படுத்துறதாகட்டும், அவளை நிந்திக்கிறதாகட்டும், பகவத் நிந்தனை, ஆச்சாரிய நிந்தனை, ஒரு கெட்ட பழக்கம் கூட அவனுக்கு மிச்சம் கிடையாது. அப்படி வாழ்ந்துன்னு வந்துட்டு இருக்கும்போது அவர் தந்தை அவனுடைய இந்த செய்கையை பிடிக்காமல் காட்டிற்கு சென்று விட்டார். மேலும் வேணன் அக்கிரமங்கள் செய்ய ஆரம்பித்தான். ரிஷிகள் அவனுக்கு நல்ல போதனைகள் எடுத்து கூற வந்தார்கள். அவர்களையும் கடினமாக பேசிவிட்டதால் ரிஷிகள் அவனை சபித்து எரித்து விட்டார்கள். அவனை சபித்து கொன்று விட்டார்கள். அந்த உடலை மகாராணி தைலம் எல்லாம் போட்டு பேணி காப்பாற்றி வந்தாள். ஏனால் அடுத்தது நாட்டிற்கு ஒரு ராஜா வேண்டுமே, ராஜா இல்லாமல் எப்படி? அதனால் அந்த உடம்பை காத்து வந்தாள். திரும்பவும் அந்த ரிஷிகளை பிரார்த்தித்து அந்த ரிஷிகள் வேணனுடைய உடம்பை கடைய ஆரம்பித்தார்கள். இறந்த உடலை கடையும் போது அவனுடைய தொடை பாகத்தை அந்த அழுக்கை அவர்கள் கடைந்து எடுக்கும்போது கருப்பாக ஒரு உருவம், பெரிய பெரிய கபோலம், நீண்ட முகம், குட்டையான வடிவம் இது கொண்டு வெளியே வந்தது. ரிஷிகளோ நிஷித்த நிஷித்த, நீ ஓரம் போ என்று சொல்லி அவனை தடுத்து விட்டார்கள். மேலும் கடைய பிருத்து மகாராஜன் பிறந்தார். பகவானின் அவதாரமாகவே பிருத்து மகாராஜன் அவதரித்தார். இந்த வேணனுடைய துர்புத்தி காரணமாக பூமி தாயார் தானியங்கள், பூமியில் என்னெல்லாம் விளையுமோ அது அத்தனையும் மறைத்து விட்டார். ஏனால் ராஜா நன்றாக ஆட்சி செய்தால்தான் இயற்கையும் நன்றாக இருக்கும், எம்பெருமான் கடாட்சமும் இருக்கும், மழை பெய்யும், தானியங்கள் வளரும். இந்த பூமி தாயாரை பிரார்த்தித்து எல்லாவற்றையும் மகாராஜா பிருத்து அவர்கள் கறப்பதற்கு முன்பு அவர் இந்த பூமி தாயாரின் மேலேயே சினம் கொண்டு அவளை துரத்தி சென்று அவளை கொல்லவும் நினைக்கையில், அப்பொழுது அந்த பெண் உருவத்தில் இருந்த அந்த தாயார், நீ என்னை கொன்றுவிட்டு உன் ஜனங்களை எல்லாம் எங்கே வைப்பதாய் உத்தேசம் என்று கேட்கிறார். பிருத்து மகாராஜாவும் பசுரூபத்தில் இருந்த பூமி தாயாரை பிரார்த்தித்து அவளே ஒரு காமதேனு வடிவாக இருந்து பிருத்து மகாராஜனும் பல கன்றுக்குட்டிகளை வைத்து
பூமிக்கு வேண்டிய அனைத்து நல்ல செல்வங்களையும் காமதேனுவிடம் இருந்து பெற்று மக்களை காப்பாற்றி நல்லபடியாக ராஜ்யத்தை நடத்தினார். பின்பு சுகமகரிஷி குறைஞ்சரோ உபாக்யானம் என்ற ஒரு சரித்திரத்தை நாரதர் சொல்வது போல பரீட்சித் மகாராஜனுக்கு எடுத்துரைத்தார். அதில் குறைஞ்சரன், அவிஜ்ஞாதா என்று இரு நண்பர்கள். இந்த குறைஞ்சரன் வேறு யாரும் இல்லை, அவர்தான் ஜீவாத்மா. அவிஜ்ஞாதா தான் பரமாத்மா. இவர்கள் ஒரு சமயம் சென்று கொண்டிருந்த பொழுது குறைஞ்சரன் தனக்கு கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார். ஒரு அதிரூப சுந்தரியை பார்த்து அந்த கன்னிகை மேல் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி கொண்டார். அப்பொழுது அவிஜ்ஞாதா, அப்பா, நல்ல புத்தியுடன் நடந்து கொள்ளு, புத்தி போன வழியெல்லாம் செல்லாதே, புத்தி சொல்றபடி நடக்காதே, மனம் சொல்ற வழியெல்லாம் போகாதே, ஜாக்கிரதையாக நடந்து கொள் என்று கைக்குலுக்கி விட்டு அவிஜ்ஞாதா நண்பன் சென்று விட்டார். அவன் குறைஞ்சரன் புத்தி சொல்ற வழியெல்லாம் போனான், மனசு சொல்றபடியெல்லாம் தான் கேட்டான், அது வழியிலே போனான், சாஸ்திரம் சொன்னபடி போகல. அவிஜ்ஞாதா சொன்னதை மறந்துட்டான். வயசு ஆச்சு, காலம் போச்சு. சண்டவேகன்ற வருஷம் போக போக பிராணன் அவனுக்கு வயசான காலத்தில் அவனுடைய பிராணன் எதிர்த்தது. தன் உடம்பு நோய்களையும் தன் அவனுடைய உடம்பை விட்டு வெளியேற மாட்டேன் என்று, ஜீவனை வெளியேற்ற மாட்டேன் என்று பிராணன் எதிர்த்தது. பிராணனும் தான் பாவம் எவ்வளவு நாள் எதிர்க்கும்? மூப்பு வந்தது, வயசாச்சு, மனசு வியாதி, உடல் வியாதி ரெண்டும் வந்தது. இந்த வயசான காலத்தில் மனவியாதியும் உடல் வியாதி இது ரெண்டும் மூப்பு வயசான ஒரு நிலைமை சேர்ந்ததுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. குறைஞ்சரன் மடிந்து போனான், நிறைய ஜென்மம் எடுத்தான். எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் அவனோடையே அந்த பெண்ணும் கூடவே பிறந்து கொண்டிருந்தாள். பல ஜென்மங்கள் ஆச்சு. கடைசியில் சிதைய மூட்டி உள்ள இறங்குற நேரத்துக்கு, ஆஹா, நம்ம நண்பன் அவிஜ்ஞாதா மனம் போனபடி போகாத, புத்தி போனபடி போகாத, நல்லபடியாக நடந்துக்கோன்னு சொன்னானே, நம்ம அதை மறந்துட்டோமே அப்படின்னு அந்த சமயம்தான் அவனுக்கு புத்தியில் உரைச்சிது. உடனே துவாரகா நிலைய அச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம்னு சரணாகதி அடைந்தான். எம்பெருமான் அதுக்கு தானே காத்துண்டு உட்காந்துருக்கார். உடனேயே வந்தார். ஏன்பா, நான் தான் உனக்கு முன்னையே சொன்னனே, பரவாயில்ல விடு, அதனால் என்ன அப்படின்னு ஹேமமயமான விமானத்தில் ஏற்றிண்டு அவர் கூடவே அவனை அழிச்சுண்டு சென்றார் அப்படின்ற ஒரு சரித்திரத்தை நாரதர் எடுத்து சொல்றார். பிறகு இந்த பூகோள வர்ணனை பற்றி சுகமகரிஷி எடுத்து கூறுகிறார். அந்த பூகோள வர்ணனை எதுக்கென்றால், இந்த கிரந்தத்தில் சில லட்சணங்கள் இருக்க வேண்டும். கிரந்தம் ஒன்று எடுத்தா அதில் சில லட்சணங்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த பத்ததியில் இந்த
பூகோள வர்ணனை பற்றியும் மகரிஷி சொல்ற